சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் படம் பொங்கல் பண்டிகைக்கு பிரமாண்டமாக வெளிவரத் தயாராகி வருகிறது. மேலும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட படத்தை பிரமாண்டமாக உருவாக்க தயாரிப்பாளர்கள் இலக்கு வைத்துள்ளனர். அயலான் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நேற்று மாலை சென்னையில் நடைபெற்றது. மேலும் இது குறைந்த விருந்தினர்களுடன் கூடிய நிகழ்வாக நடைபெற்றது. மேலும் அயலான் திரைலர் துபாயில் பிரமாண்டமாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான படங்களிலேயே அதிகப்படியான நாடுகள் மற்றும் திரைகளில் வெளியாக உள்ள திரைப்படம் அயலான் தான் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதனிடையே சிவகார்த்திகேயன் அயலான் படத்திற்காக சம்பளமே வாங்கவில்லை என செய்தி பரவி வந்த நிலையில் இது குறித்து சிவகார்த்திகேயன் மனம் திறந்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் சம்பளம் வேண்டுமா, படம் ரிலீஸ் ஆகணுமா என்பதுதான் கேள்வியாக இருந்தது. இது ஒரு கனவு. இப்படி ஒரு படம் நம்முடைய ஊரில் நம்மால் பண்ண முடியும், அதுவும் இந்த பட்ஜெட்டில் செய்ய முடியும் என்றுதான் ஆரம்பித்தோம். நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பான் இந்தியா படம் என்கிற வார்த்தையே கிடையாது. அப்போதைக்கு பாகுபலி முதல் பாகம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதன் பின்னர் தான் பாகுபலி 2, KG போன்ற படங்கள் வந்தது. தமிழில் ஏன் இப்படி ஒரு படம் பண்ண முடியாது என தொடங்கினோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தயாரிப்பாளருக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது. இந்த கனவு நினைவாக என்னுடைய சம்பளத்தை தருவதே ஒரே வழியாக இருந்தது. அதனால் படத்தை முடித்து ரிலீஸ் செய்தாலே போதும் என்பதற்காக எனக்கு சம்பளம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று பேசினார்.